Hi friends, welcome to our YouTube channel Nursing Update. இன்னைக்கு நம்ம ஆஸ்கார் அவார்ட் வின்னர்ஸ் 2024 பற்றின ஜிகே கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நிறைய கொஷின் பேப்பர்ஸில் ஆஸ்கார் அவார்ட் ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் இப்போ தான் அந்த அவார்ட் நடந்தனால உங்களுக்கு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஸ்கார் அவார்ட்ஸில் செலக்டடாக இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி செஷனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நர்சிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் போடுவோம் எப்பயுமே. ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆக்டர் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சிலியன் மூர்ஃபி. எந்த மூவிக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னா ஓப்பன்ஹைமர் தான் நிறைய உங்களுக்கு நாமினேஷன் வந்திருக்கு. அண்ட் மோரோவர் நிறைய அவார்டும் ஓப்பன்ஹைமர் தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பெஸ்ட் ஆக்டர் யாருன்னா ஓப்பன்ஹைமரில் தான் கிடச்சிருக்கு சிலியன் மூர்ஃபிக்கு. அடுத்தது பெஸ்ட் ஆக்டர் படிச்சிட்டோம்னா அடுத்தது பெஸ்ட் ஆக்ட்ரஸ் படிக்கணுமா? பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யார் கிடைச்சிருக்குன்னா எம்மா ஸ்டோனுக்கு. அவங்களுக்கு எந்த மூவிக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவர் திங்ஸ் அப்படின்ற மூவிக்காக அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிக்சர் எந்த மூவிக்கான அவார்டு அந்த ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்குன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஓப்பன்ஹைமர் மூவிக்காக தான் இந்த ஆஸ்கார் அவார்ட் கிடைச்சிருக்குது. என்ன அவங்க ஓப்பன்ஹைமரோட டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன். ஓகேவா? நெக்ஸ்ட் பெஸ்ட் டேரக்டர் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு. எந்த மூவிக்காக அப்படின்னா ஓப்பன்ஹைமருக்கு. இது ரெண்டுமே எதுக்காக சேர்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்காக. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெஸ்ட் பிக்சர் எந்த மூவி ஒரு இயரும் ஒரு ஆஸ்கார் அவார்டு வரும்போது ஒரு மூவிக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அந்த மாதிரி இந்த இயருக்கான ஆஸ்கார் அவார்டில் எந்த மூவிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஓப்பன்ஹைமர். அதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன். அதே கிறிஸ்டோஃபர் நோலனுக்கு தான் பெஸ்ட் டைரக்டருக்கான அவார்டுமே கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ரோபர்ட் டவுனி ஜூனியர். என்ன மூவிக்காக கிடைச்சிருக்குன்னா இதுவுமே ஓப்பன்ஹைமருக்கான மூவிக்காக தான் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் யாருக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாவைன் ஜோய் ரேண்டோல்ஃப். இவங்களுக்கு எந்த மூவிக்காக கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹோல்டோவர்ஸ். அந்த மூவிக்காக இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஓப்பன்ஹைமர் மூவிக்காக கிடைச்சிருக்கு. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் த ஹோல்டோவர்ஸ் மூவியில் உள்ளவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி பெஸ்ட் யாருக்கு எந்த மூவிக்காக ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர். இதுவுமே ஓப்பன்ஹைமர் மூவிக்காக தான் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது யார் வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய்டி வேன் ஹாய்டிமா. அவங்க தான் வந்து பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபி அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் பெஸ்ட் யார் கிடைச்சிருக்கு இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிதின் சந்திரகன் தேசாய்க்கு தான் பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது எதனால ஸ்பெசிஃபிக்காக இது இம்பார்ட்டன்ட்னு நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவை சேர்ந்தவங்களுக்காக இந்த அவார்டு. இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க, நிதின் சந்திரகாந்த் தேசாய் இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ அது ரிலேட்டடாக நமக்கு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம இந்த கொஷின் எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்கார் அவார்ட் வின்னர்ஸ் நேம்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்தது இதில் வேற என்ன கொஷின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து நாமினேஷன் அதிகமாக யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர் மூவியில் 13 நாமினேஷன் கிடைச்சிருக்கு. நாமினேஷன்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதிகமாக நாமினேட் ஆன மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஹைமர். எத்தனை நாமினேஷன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
13 நாமினேஷன் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது எந்த மூவிக்கு அதிகமாக நாமினேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பி. அது எத்தனை கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்குன்னா 8 கேட்டகரியில் 8 டைம்ஸ் நாமினேட் ஆயிருக்கு. ஸோ அதிகமாக நாமினேட் ஆனது 2 மூவி எது? ஓப்பன்ஹைமரும் பார்பியும். அடுத்தது இந்த அவார்ட் வந்து 96th அகாடமி அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 96th டைம்ஸ் இந்த ஆஸ்கார் அவார்ட் நடக்குது. ஸோ இதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இல்லையா? ஸோ அதனால அதுவே எடுத்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ட் அட் த டால்பி தியேட்டர் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சிட்டி ஆஃப் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியாவில் தான் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான கீ பாயிண்ட்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஆஸ்கார் அவார்டை ஒரு டைம் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நர்சிங் எக்ஸாம்ஸ், நர்சிங் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அதுக்கு ரிலேட்டடான எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் பற்றின டீட்டெயில்ஸ், வெண்பா நர்சிங் கோச்சிங் இன்ஸ்டியூட் இது பாண்டிச்சேரியில் இருக்குது. இப்போ வந்து எய்ம்ஸ் எக்ஸாம் வருது இல்லையா? ஸோ அதுக்கான பேட்ச் ரன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்கள் இந்த நம்ம ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். போத் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெக்கார்டிங் செஷன் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.